பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மின்சார ரயில், மெட்ரோ, மாநகர பேருந்து, ஆட்டோ டாக்ஸிகளில் பயணிக்க வசதியாக சென்னை ஒன் செயலியை கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலிக்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயனர்களாக உள்ளனர். இதுவரை 8,10,000 டிக்கெட் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை UPI செயலிகள் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும், இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மின்சார ரயில், மெட்ரோ, மாநகர பேருந்து, ஆட்டோ டாக்ஸிகளில் பயணிக்க வசதியாக சென்னை ஒன் செயலியை கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த செயலிக்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயனர்களாக உள்ளனர். இதுவரை 8,10,000 டிக்கெட் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை UPI செயலிகள் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும், இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.